அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் ஜீனா ஷஹப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர். சூரா அன்-நஸ்ர். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. உமது இரட்சகனின் புகழ் கூறி அவனை துதி செய்வீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக. நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை மிகவும் ஏற்றுக்கொள்வனாக உள்ளான். உண்மையில் இவ்வசனம் முன்னே வசனங்களோடு இணைந்ததாகும். ஒரு தனி வசனமாக அது இல்லை. இறை உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இறை மார்க்கத்தை நுழைவதையும் நீர் கண்டால் என முன்னைய வசனங்கள் சர்த்து வடிவிலும் இவ்வசனம் அதற்கான பதில் வடிவிலும் அமைந்துள்ளது. இவ்வசனம் வெற்றியின் ஒழுக்கத்தை விளக்குகிறது. பொதுவாக மன்னர்கள் தமது எதிரியின் நாட்டை வெற்றி கொண்டால் தமது பலத்தையும் சக்தியையும் காட்டி வெற்றியை பெரும் கொண்டாட்டமாக ஆக்குவார்கள். தமது கோபத்தையும் குரோதத்தையும் தீர்த்து கொள்ள எதிரிகளை கொல்வார்கள், நாட்டை சூறையாடுவார்கள், பெருந்தொகையானோரை கைதியாளாக பிடித்து கொடுமைப்படுத்துவார்கள். ஆனால் இறை தூதர்களதும் அவர்களது தோழர்களதும் வெற்றியின் நடத்தை அவ்வாறு அமையாது என்பதைத்தான் இவ்வசனம் விளக்குகிறது. மனிதனை இவ்வசனம் இறைவனோடு தொடர்புபடுத்துகிறது. இறைவனை துதிக்குமாறும் புகழுமாறும் வேண்டுகிறது. அவனிடம் பாவ மன்னிப்பு கோருமாறும் கட்டளையிடுகிறது. இந்நிலையில் அவனில் வெற்றி போதை ஏறுவதில்லை. ஆணவமும் அகங்காரமும் கொண்டவனாக அவன் மாறுவதில்லை. பணிவு கொண்ட நடத்தை அவனிடம் இந்நிலையில் உருவாகிறது. இரக்க மனநிலையோடு தன்னிடம் தோல்வி அடைந்தவர்களை அவன் பார்க்கிறான். இப்பின்னணியில் தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது தலையை நன்கு தாழ்த்தியவர்களாக மக்காவில் உள்ளே நுழைந்தார்கள். இந்த வெற்றிக்காக 8 ரக்காத்தில் தொழுதார்கள். கஅபாவுக்கு வந்தபோது தனக்கு முன்னால் கூடியிருந்த அனைவரையும் மன்னித்து விட்டார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பல நாடுகளையும் வெற்றி கொண்ட நபி தோழர்களது நடத்தையும் இவ்வாறே காணப்பட்டது. இப்பின்னணியில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதாயின் பிரதேசத்தை வெற்றி கொண்ட போது வெற்றிக்கான 8 ரக்காத்துகளை தொழுதார்கள். நபி தோழர்கள் மாத்திரமன்றி பின்னால் வந்த முஸ்லிம் வெற்றியாளர்கள் கூட மிக பெரும்பாலும் இந்த நடத்தை கொண்டவர்களாகவே காணப்பட்டார்கள். இது இவ்வசனம் தரும் பொதுவான கருத்தாகும். இப்போது இவ்வசனத்தை அதன் சொற்பிரயோகங்களோடு நோக்குவோம். சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக என்ற அல் குர்ஆனின் வசனத்தை உமது இரட்சகனின் புகழ் கூறி அவனை துதி செய்வீராக என இங்கு மொழிபெயர்த்துள்ளோம். எனினும் அவ்வசனத்திற்கு கீழ் வருமாறெல்லாம் பொருள் கொள்ளலாம். உன்னதமான உமது இரட்சகனின் புகழ் கூறி அவனது தூய்மை நிலையை துதி செய்து அவனை நினைவு கூறுவீராக. உமது இரட்சகனை புகழ்ந்து கொண்டே அவனது உன்னதமான தூய்மை நிலையை துதி செய்வீராக. உமது இரட்சகனை புகழ்வதன் மூலம் அவனது உன்னதமான தூய்மை நிலையை துதி செய்வீராக. பிஹம்தி ரப்பிக என்ற வசனத்தொடரில் அமைந்துள்ள பி என்ற இடைச்சொல் அல் முசாஹபத்துடன் என்ற கருத்தை தொடுக்கும் பிரயோகமாகும். இது இப்பிரயோகம் பற்றிய ஒரு அபிப்பிராயமாகும். பி என்ற இடைச்சொல் நிகழ்ச்சி எத்தகைய நிலையில் நடந்தது என காட்டுகிறது. அரபு இலக்கணத்தில் இதனை ஹால் என்பர். இது இன்னொரு அபிப்பிராயமாகும். பி என்ற இச்சொல்லின் இன்னொரு பிரதான கருத்தான மூலமாக என்பது 3வது கருத்தாகும். இந்த விளக்கங்களின் பின்னணியிலேயே மேலே உள்ள மொழிபெயர்ப்புகளை தந்துள்ளோம். இப்போது இவ்வசனம் தரும் விளக்கத்தை நோக்குவோம். இறை நினைவு அல்லது இறை பிரக்ஞை என்பது இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனிலும் உருவாக்க விரும்பும் அடிப்படை மனநிலையாகும். ஒரு முஸ்லிமின் இயக்கமானது அந்த அடிப்படையிலிருந்தே எழ வேண்டும். இது அல் குர்ஆனின் மிக அடிப்படையான போதனையாகும். எனவே இறை பிரக்ஞையை உருவாக்குவதற்கான பயிற்சி ஒழுங்குகளை அது கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியே வாழ்வின் பல சந்தர்ப்பங்களின் போதான இறை ஞாபகத்திற்கான வழிமுறைகளாகும். இந்த வகையில் மனிதன் நிலை தடுமாறும் அல்லது சமநிலை தவறும் ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கப்பெறும் வெற்றியாகும். அந்த வகையிலேயே இவ்வசனம் வெற்றி என்பது இறை நினைவை ஊட்டுவதாக அமைய வேண்டும் என கூறுகிறது. இக்கருத்தை வெற்றியை சத்தாகவும் இறை நினைவை பதிலாகவும் அமைத்துள்ளமையே இங்கு நாம் பார்க்கும் சிறப்பம்சமாகும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்பவை இறை நினைவுக்கான 2 முக்கியமான வார்த்தைகளாகும். இரண்டையும் இணைத்த வகையிலே இவ்வசனம் அமைந்துள்ளது. தஸ்பீஹின் தூய்மைப்படுத்தல் என்பது பொருளாகும். வரலாறு நெடுகிலும் மனிதர்கள் இறைவனை பல வகையிலும் மாசுபடுத்தினர். இறைவனுக்கு பிள்ளைகள் இருப்பதாக கற்பித்தனர். இறைவன் மீது அவனது அதிகாரத்தை வலியுறுத்தத்தக்க சிறிய கடவுளர்கள் இருப்பதாக கருதினர். இயற்கை பொருட்கள் சிலவற்றையும் மனிதர்களில் சிலரையும் கடவுளர்களாக கொண்டனர். இவ்வாறு இறைவனை குறையுள்ளவனாகவும் சாதாரண பொருட்களுக்கு கடவுள் தன்மையை கொடுத்தும் கடவுளை சாதாரண பொருட்களுக்கு நிகராக்கினர். இத்தகைய நிலையில் ஏதுமற்ற குறைபாடுகள் பலவீனங்கள் அனைத்திலிருந்தும்
நீங்கிய அதி உன்னத நிலை பெற்றவனே கடவுளாவான். இந்த உண்மைகளை மனதில் கொள்ளலும் நாவால் கூறலுமே தஸ்பீஹ் எனப்படுகிறது. இறைவனை புகழ்தல் எனின் அவனின் அதி உயர் பண்புகளை புரிந்து வார்த்தைகளால் அவற்றை வெளியிடல் என்பதாகும். உதாரணமாக, இறைவன் யாவரையும் மிகைத்த சக்தி கொண்டவன், எல்லையில்லா கருணையும் இரக்கமும் கொண்டவன், எல்லையில்லா வளமும் சக்தியும் அறிவும் உடைய அந்த கடவுளின் கண்களிலிருந்து எப்பொருளும் எந்நிகழ்வும் தப்புவதில்லை என்ற வாக்கியங்களை குறிப்பிடலாம். உண்மை என்னவென்றால், இறைவனை எப்பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அவன் புகழுக்குரியவனாகவே தோன்றுகிறான். குறைகளோ பலவீனங்களோ அற்றவன் அவன் என்பது மாத்திரமன்றி அதி உயர் குணநலன்களும் கொண்டவன் அவன். இப்பின்னணியில் புகழுக்குரியதாக இருத்தலே அவனது பண்புகளதும் செயல்களதும் அடிநாதமாக உள்ளது. இப்பின்னணியில் தஸ்பீஹ் என குர்ஆன் அழைக்கும் தூய்மைப்படுத்தலும் புகழும் ஒன்றாகவே அமைகிறது. அதாவது இறைவனின் அதி உன்னத தூய்மை நிலையை எடுத்து கூறலே இறைவனை புகழ்தல் ஆகிறது. அவ்வாறே புகழுக்குரிய விடயங்களை எடுத்து கூறி போற்றலே தூய்மைப்படுத்தல் என்றும் ஆகிறது. இந்த வகையிலேயே இவ்வசனம் இரண்டையும் ஒன்றாக இணைத்து கூறியுள்ளது. இப்போது இவ்வசனத்தின் மொழிபெயர்ப்பை கீழ்வருமாறு அமைத்து கொண்டால் கருத்து மிக தெளிவாக விளங்கும்.